என்ன ஒரு முக்கியமான காரணம்னா, அவங்களுக்கு என்னென்ன வகையில் ஒரு வாழ்வியல் முன்னேற்றம் கொடுக்கறதுங்கிற பெரிய நோக்கம். அந்த வகையில் ஆல்வாஸ் அவங்களுக்கு அவங்க நாங்கள் அதாவது நிறைய சேரிட்டி கொள்கிறோம். இந்த சீக் ஃபவுண்டேஷன் மென்மேலும் சிறப்பான வசதிகளை மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்கு அவர்களுடைய எண்ணம் எப்பவுமே இருக்கிறது. சில விஷயங்களை அவங்க இம்பார்ட் பண்ணுவாங்க. They will conduct classes, அதாவது spoken English classes and course conduct. கோத்தகிரி மற்றும் கூடலூர் மலைவாழ் மக்களுக்கு சீக் ஃபவுண்டேஷன் மூலமாக ஒரு ஆம்புலன்ஸும் ஒரு சரக்கு வாகனமும் கொடுக்குறதுல சீக் ஃபவுண்டேஷன் சார்பாக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நாங்கள் ஆல்மோஸ்ட் செங்கல்பட்டுக்கிட்ட ஒரு 25 வில்லேஜும் ட்ரைபல் வில்லேஜில் ஆல்மோஸ்ட் ஒரு 15 to 20 வில்லேஜஸ் அடாப்ட் பண்ணியிருக்கிறோம். அது அடாப்ட் பண்ணுறதுல என்ன ஒரு முக்கியமான காரணம்னா, அவங்களுக்கு என்னென்ன வகையில் ஒரு வாழ்வியல் முன்னேற்றம் கொடுக்கறதுங்கிறதுல சீக் ஃபவுண்டேஷன் ரொம்ப மும்முரமாக அதற்காக வேலை பண்ணிக்கிட்டு இருக்குது. இதை நாங்கள் மட்டும் பண்ணாமல் என்னுடைய பள்ளி குழந்தைகள், சென்ட் பிரிட்டோஸ் அகாடமியோட பள்ளி குழந்தைகளும் கிண்டர் கார்டன் லெவலில் இருந்து இதில் இன்வால்வ் ஆகி பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு சேரிட்டிங்கிறது ஷுட் ஸ்டார்ட் பிகின் ஃப்ரம் த ஹோம்ன்றக்காங்க. ஹோம்னா நம்ம மட்டும் பண்ணால் பத்தாது. ஏன்னா தேவைகள் நிறைய இருக்குது. அப்போ நிறைய பேர் அந்த தேவைகளை செய்கிறதுக்கு முன் வர்றதுக்கு நம்ம ஒரு கருவியாக இருக்கணுங்கிறது தான் சீக் ஃபவுண்டேஷனோட பெரிய நோக்கம். அந்த வகையில் ஆல்வாஸ் அவங்களுக்கு நாங்கள் அதாவது நிறைய சேரிட்டி பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த சேரிட்டி சரியாக போய் சேரணும். அந்த சரியாக போய் சேர்றதுக்கு ஆல்வாஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாரு. அவர் 2 வார்த்தை பேசுவார். மக்களுக்காக ஆம்புலன்ஸ் வாகனமும் சரக்கு வாகனமும் கொடுத்திருப்பது என்பது பெரிய மகிழ்ச்சியான செய்தி. அந்த மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற மேடம் அவர்கள் அந்த வில்லேஜெல்லாம் பார்த்துட்டு அந்த ஒரு 20-30 வில்லேஜ்களுக்கு இது பயன்பெறும் என்பதை அறிந்து இன்றைய தினம் எங்களை எல்லாம் அழைத்து அந்த வாகனங்களை எங்களுக்கு டெடிகேட் பண்ணுறதுங்கிறது எங்களுடைய நீலகிரி ஆதிவாசிகள் மக்களுடைய அவர்களுடைய வாழ்வுக்கு இதெல்லாம் உதவும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சீக் ஃபவுண்டேஷன் மென்மேலும் சிறப்பான வசதிகளை மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்கு அவர்களுடைய எண்ணம் எப்பவுமே இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் நீலகிரி ஆதிவாசி சங்கம் எங்களுடைய பழங்குடி மக்கள் வல்னரபிள் ட்ரைபிள்ஸ்ன்னு சொல்கிறோம், பிவிடிஜி ட்ரைபிள்ஸ்ன்னு சொல்கிறோம். அவங்க சார்பாக நாங்கள் நன்றிதனை அவங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இது போன்ற சேவைகள் தொடர வேண்டும் என்று ஆண்டவனை நாங்கள் பிரார்த்திக்கிறோம். நம்ம தாமஸ் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் மோர் தென் 15 இயர்ஸ் நம்ம இந்த வேலை செஞ்சுட்டு வரோம். முதல்ல நமக்கு அதை நம்மளே லேர்ன் பண்ணணும். எதுவுமே இட் இஸ் நாட் தட் ஈஸி டு டூ இட். ஈவன் நம்ம ஒரு டொனேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், நினச்ச உடனே எல்லாம் பண்ணிட முடியாது. ஸோ நமக்கு கொஞ்சம் கம்யூனிகேஷன் ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்கிற வில்லேஜஸை நம்ம அடாப்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஆல்மோஸ்ட் 30 வில்லேஜஸ் நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கிறோம். எவ்ரி 5 வில்லேஜுக்கு ஒரு ஹப் மாதிரி வச்சு அதை நம்ம மட்டும் பண்ணுறது இல்லாமல் நம்மளோட ஜெனரேஷன் பண்ணணுங்கிறது என்னோட ரொம்ப நாளோட கனவு. நம்ம ஜெனரேஷன்னா என்னோட பிள்ளைங்க மட்டும் கிடையாது, இங்கே இருக்கிற எல்லா பிள்ளைங்களுமே அதை உணரணும். அதை ஸ்டெப்பாக நம்ம ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் இன்வால்வ் பண்ண ஆரம்பித்தோம். அதாவது நீங்கள் நினைக்கலாம் பெரிய பிள்ளைங்களை மட்டும் நாங்கள் இன்வால்வ் பண்ணோம்னு நினச்சிட்டு, இல்லை, கிண்டர் கார்டன் லெவலில் இருந்தே நாங்கள் இன்வால்வ் பண்ண ஆரம்பித்தோம். அதாவது 1 day 1 rupee. ஏன்னா ஒரு நாளைக்கு 1 ரூபாங்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது, யார் வேணாலும் பண்ணலாம். ஸோ அதுதான் we started first from the children.
அவங்க கிளாஸ் ரூமில் வந்து ஒரு டம் பாக்ஸ் இருக்கும். அந்த டம் பாக்ஸில் வந்து they can put 1 rupee is a minimum. மேக்ஸிமம்ங்கிறது வந்து அவங்களோட விருப்பம். அதையே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, எவ்ரி குவார்ட்டர் வந்து கலெக்ட் பண்ணி அவங்களோட லீடர்ஸ் they will plan to go to according to the homes, children home, old age home, அதுக்கப்புறமா வந்து கேன்சர் இன்ஸ்டிடியூஷன், இந்த மாதிரி they will select themselves. அவங்களுக்கு அவங்க ஃபோன் பண்ணி ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் லீடர்ஷிப், இது என்ன வந்து கொண்டு வரணும்னா ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் லீடர்ஷிப் அவங்களே பிளான் பண்ணி அவங்களுக்கு தேவையானதை வந்து குழந்தைங்களே வந்து வாங்கி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. திஸ் இஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். அதுக்கப்புறம் வந்து நம்ம வில்லேஜ் போகும்போது அங்கேயும் வந்து நம்ம பிள்ளைங்க வந்து அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து இங்கே நடக்கிற சில விஷயங்களை வந்து அங்கே இம்பார்ட் பண்ணுவாங்க. தே வில் கண்டக்ட் கிளாஸஸ், அதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஐ திங்க் தே ஹவ் கண்டக்டட் ஆல்மோஸ்ட் ஹவு மெனி இயர்ஸ் சார்? ஆல்மோஸ்ட் 12 இயர்ஸ் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது பண்ணிட்டு இருக்கும் போது நான் ஒரு தடவை வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் போயிருக்கும் போது இந்த ட்ரைபல் வில்லேஜை வந்து கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. தென் ஐ தாட் தட் ஐ நீட் டு எக்ஸ்டெண்ட் தி சர்வீஸ் டு தோஸ் பீப்புள். ஏன்னா வந்து இங்கே ஆக்சுவலாக சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு ஆல்மோஸ்ட் வி கெட் ஆல் த பெனிஃபிட்ஸ் அண்ட் கம்ஃபர்ட் ஜோன். அங்கே வந்து என்னை கொண்டு போய் காமிக்கும் போது அந்த ஸ்கூலுக்கு வந்து த சில்ட்ரன் த ஏஜ் 5 இயர்ஸில் இருந்து இருக்கிற பிள்ளைங்க ஆல்மோஸ்ட் எத்தனை கிலோமீட்டர் சார் வராங்க நடந்து? ஸோ மினிமம் 3 to 4 கிலோமீட்டர்ஸ் வந்து அந்த பிள்ளைங்க, அவ்வளோ சின்ன பிள்ளைங்க வந்து அது அந்த 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 ரோட்டில் வந்து நடந்து வர்றதுங்கிறது சேஃப்டி. ஏன்னா வந்து சின்ன சின்ன அனிமல்லேருந்து எல்லாமே வருது. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க படிக்கணுங்கிற நிலைமைக்கு இருக்கிற இடத்துல வந்து இங்கே டெஃபினட்டாக வந்து அவர் சில்ட்ரன் ஆர் மோர் பெனிஃபிட்டட். அதே போல் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னா கூட வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ். அண்ட் அவங்களோட ட்ரைபலில் பார்த்தீங்கன்னா தே ஹாவ் அ கைண்ட் ஆஃப் சிக்னஸ், சிங்கிள் செல் சிக்னஸ்ன்றதுனால வந்து அவங்களோட லைஃப் ஸ்பேன் 45 to 50 இயர்ஸ் வந்து மேலே வந்து இட் இஸ் மோர் டிஃபிகல்ட். ஸோ இதெல்லாம் பார்க்கும் போது அவர் சில்ட்ரன் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் how much we are benefited and how much we are blessed. So நம்ம blessed-ஆ இருக்கும்போது what we have to do, we need to extend our helping hands to others. So இன்னைக்கு நான் பண்ணலாம்னு ஒரு 10 வருஷம் பண்ணலாம், but I don't want to stop within myself. So I involve the children and faculty members and எல்லாரும் என்னோட சேர்ந்து பண்றதுக்கு அவங்களுக்கு முக்கியமா என்னோட பெரிய 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 நன்றிகள். Students, thank you so much for being with me. ஸோ என்னோட இது வந்து என்னன்னா ஜஸ்ட் நாட் டு கிவ் மணி டு பீப்புள். ஏன்னா வந்து எவ்வளோ பணம் கொடுத்தாலும் எவ்வளோ பண்ணாலும் அது வந்து இட் won't be enough. ஸோ நம்ம ஒரு பணம் கொடுத்தோம்னா அந்த பணத்தை வச்சு அவங்க எப்படி அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்திக்கிறதுங்கிறதுல தான் நான் ரொம்ப கவனமாக இருப்பேன். ஏன்னா தேர் இஸ் நோ இனஃப்னு சொல்கிறது கிடையவே கிடையாது. ஒன்று சாப்பாடுக்கு நம்ம இனஃப் சொல்லுவோம், பணத்துக்கு வந்து வி நெவர் சே இனஃப். எவ்வளோ வந்தாலும் பத்தாதுன்னு தான் சொல்லுவோம். பட் இஃப் வி ட்ரை டு லேர்ன் ஹவு டு ஏர்ன் மணி, தட் மேக்ஸ் மோர் சென்ஸ். அதே போல் வந்து ஐ டோன்ட் பிலீவ் இன் அவங்கெல்லாம் எதுக்கு அங்கேருந்து கஷ்டப்படணும், அவங்க பேசாமல் நிறைய கீழே வந்து எல்லாமே பண்ணலாமே, நிறைய பேர் பேசலாம். நமக்கே நம்ம வீட்டை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறதுங்கிறது, நம்ம வாழ்ந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. வி நெவர் என்ஜாய் தட். ஒரு வேலைக்காகவோ அது அமெரிக்கா போனால் கூட அங்கேருந்து நம்ம இடத்துக்கு வர்றது தான் வந்து வி ஆல்வேஸ் வி ரெலிஷ் அண்ட் என்ஜாய். அப்படி இருக்கும்போது காலங்காலமாக அவங்க வாழ்கிறவங்கள ஏன்னா பிகாஸ் ஐ யூஸ் டு சி ஏன் அங்கேருந்து அப்படியே தான் நிறையா இருக்குது இங்கே வந்து பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அங்கே அவங்களுக்கு என்ன பண்ணுறது, அங்கே அவங்கள வந்து வாழ்வாதாரத்தை முன்னேற்றுறதுக்கு என்ன பண்ணுறது. எஸ் இட்ஸ் லிட்டில் டிஃபிகல்ட், பட் வி நீட் டு பிளான் அண்ட் டூ சம்திங்.
அதில் தான் வந்து நான் வந்து ஐ ஸ்டார்டட் டூயிங் த சேம் திங் விச் வி ஆர் டூயிங் இட் இன் செங்கல்பட்டு ஏரியா. ஸோ வி ஹவ் எக்ஸ்டெண்டட். இப்போ 2 சென்டருக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம். அந்த 2 சென்டரில் வந்து அவங்களோட திறமையில் வந்து என்னெல்லாம் வந்து தே கேன் பெனிஃபிட் த்ரூ டூயிங் பை தெம்செல்ஸ், அதுக்காக வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ இந்த தடவை வந்து வி ஆர் டொனேட்டிங் திஸ் ஆம்புலன்ஸ் டு சேவ் த லாட் ஆஃப் பீப்புளோட லைஃபு. இதை வந்து எனக்கு கொடுத்ததுக்கு நான் கடவுளுக்கும் என்னுடைய பேரண்ட்ஸுக்கும் என்னையை சுற்றி இருக்கிற என்னோட பீப்புளுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். நன்றி. தேங்க்யூ வெரி மச்.